ஏப்ரல் 28 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர். அத்தை, இந்தாங்க காஃபி. என்ன விஷயமா பேச வந்திருக்கீங்க? என்ன பாக்குறீங்க? 3 பேரும் இப்படி கூட்டணி போட்டு வந்திருக்கிறத பார்த்தாலே தெரியுது நீங்க காஃபி தர வரல, வேற ஏதோ காரணத்தோட வந்திருக்கீங்கன்னு. வந்த விஷயத்த சொல்லுங்க. அர்ஜுனை பத்தி பேசலான்னு தான் வந்தோம். ஏன், அவனுக்கு என்ன? இல்லம்மா, வெளிநாடு போய் படிப்பை முடிச்சுட்டு வந்துட்டான். சட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்ல. ஆமாப்பா, நானும் இந்த டாபிக்க எப்ப ஆரம்பிக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட போய் அர்ஜுன் ஜாதகத்தையும் பவித்ரா ஜாதகத்தையும் கொடுத்து ஒரு கருத்தை கேட்டுருவோம். என்ன, பவித்ராவா? ஆமா அம்மா, நாங்க அர்ஜுனுக்கும் டிடிக்கும் கல்யாணம் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். டிடியா? என்ன இது புதுசா? புதுசு இல்லம்மா, அர்ஜுன் ஃபாரினுக்கு போனப்பவே அவனுக்கு டிடியை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். நாங்க என்ன? அது யாரு? நாங்க தான் அத்தை. எங்க பிள்ளைங்களோட கல்யாண வாழ்க்கைய நாங்க தானே முடிவெடுக்கணும். ஆனா நீங்க என்னமோ எவனுக்கோ பிறந்த ஒருத்திய கொண்டு வந்து ஏன் பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. இது என்னத்த நியாயம்? சரிதா, நீ இப்படி பேசாதன்னு உன்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன். பின்ன வேற எப்படிமா பேச முடியும்? ஒரு வேலைக்காரனுக்கு பிறந்த பொண்ண என் வீட்டு மருமகன்னு சொல்றதா? ஏய், அவ உன் தங்கச்சி பொண்ணுடா. அதெல்லாம் அவ ஓடி போறதுக்கு முன்னாடி முறை இல்லாம நடந்த கல்யாணமா இது. அதுக்கு பிறந்தவ தான் அந்த பவித்ரா. அவளை எப்படிமா அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ண முடியும்? ஆனா அர்ஜுன் பவி அப்படி நினைக்கவே இல்லையே. நேத்து அவ பிறந்த நாளுன்னு தெரிஞ்சதும் அவளை சந்தோஷப்படுத்த நினைச்சது அவன் தானே. அவ பொறப்ப வச்சு நீங்க குறை பேசினப்போ அவளுக்கு சப்போர்ட்டா நின்னதும் அவன்தான். அம்மா, அவன் ஏதோ ஒரு அக்கறையில பேசிருப்பாமா, அதுக்காக அவன் மனசுல அவ இருக்கான்னு ஆயிடுமா? இங்க பாருங்கம்மா, சின்ன வயசுலயே டிடியும் அர்ஜுனும் தான் ஒண்ணு சேரணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதை நம்பி என் பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டா. அவளுக்கு இப்ப நாங்க என்னமா பதில் சொல்றது? இந்த வீட்டுக்கு நீங்க தான் எல்லாமே, அதனால தான் நாங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து நிக்கிறோம். இப்ப நீங்க தான் இத பத்தி அர்ஜுன் கிட்ட பேசணும். சரி, ஒருவேளை பவித்ராவை தான் கட்டிப்பேன்னு அர்ஜுன் சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்குதான் அத்தை உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க தான் அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி அவன்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அர்ஜுன் என்ன சின்ன குழந்தையா? இது அவனோட வாழ்க்கை, அவன் எடுக்கிறது தான் முடிவு. நீங்க இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் அர்ஜுன் கிட்ட அவன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறேன். ஆனா இன்னாரதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னால பேச முடியாது, அப்படி பேசவும் கூடாது. அதுக்கு சரின்னா சொல்லுங்க, நான் அவன் கிட்ட பேசுறேன். ஆனா ஒண்ணு, அர்ஜுன் பவித்ராவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டானா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னால மட்டும் இல்ல, அந்த முடிவை உங்களால கூட எதுவும் செய்ய முடியாது. இவங்க தான் ஒண்ணு சேரணும்னு அந்த சாமி முடிச்சு போட்டிருக்குன்னா நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதை மாத்த முடியாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த வாங்க பேசுவோம். என்னங்க அத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஒருவேளை அர்ஜுன் அவளதான் கட்டிப்பேன்னு சொல்லிட்டா? அப்படிலாம் சொல்ல மாட்டானு தான் தோணுது. அப்படியே சொன்னாலும்
நாம தான் ஏதாவது பண்ணி ஆட்டத்தை கலைச்சு விடணும். வாங்க பாத்துக்கலாம். முதல்ல போய் அம்மாவுக்கு சாப்பாடு வைப்போம். வாங்க. மைசன், எங்கடா உங்க அம்மா அத்தை யாரையுமே காணா? தெரியலப்பா, வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அதுதான் வீடே ரொம்ப அழகா அமைதியா இருக்கோ. ஆமாப்பா. ஐயோ, இவன் முன்னாடி சொல்லிட்டோமே, வந்ததுமே போட்டு கொடுத்துருவானே. கண்டிப்பா டாடி. டேய், இவனை மறந்துட்டோமே. அர்ஜுன் எங்க? இன்னும் கீழே வரல பாட்டி. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங். குட் மார்னிங்மா. பவி, நீயும் உட்காரு. இல்ல பாட்டி, நான் பரிமாறிட்டு அப்புறமா சாப்பிடுறேன். பவி, அதுக்குத்தான் நாங்க இருக்கோம்ல, ரொம்ப பண்ணாம வந்து உட்காரு. அதான் ஜோதி சொல்றல, போய் உட்காரு. அர்ஜுன், உன்னோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? டிஃபன் முடிச்சுட்டு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி, அப்புறம் லஞ்சை பத்தி யோசிக்கணும். விளையாடாத. நான் கேட்டது உன்னோட ஃபியூச்சர் பிளானை பத்தி. இப்போதானே பாட்டி ஸ்டடிஸ் முடிச்சுட்டு வந்திருக்கேன். உடனே கரியரை பத்தி கேட்டா எப்படி? கொஞ்சம் டைம் ஆகட்டும். ஆஹா, நான் கேட்டது அதை பத்தி இல்ல. வேற எதை பத்தி? உன்னுடைய பர்சனல் பிளானை பத்தி. யூ மீன் மேரேஜ்? ஆமா. அதுக்கு என்ன இப்ப அவசரம்? அர்ஜுன், உனக்கு ஒன்னும் 18 வயசு ஆகலப்பா. நீ ஆல்ரெடி கல்யாண வயசெல்லாம் கிராஸ் பண்ணிட்ட. இந்த ஏஜுக்கு கண்டிப்பா மேரேஜ் பண்ணணும்னு இந்தியால ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? ரூல்ஸ் இல்ல, ஆனா உன்னை பெத்தவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல. சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. ஏமா? ஏன்பா? பாட்டி சொல்றது உண்மையா? ஆமா அர்ஜுன். இதை டைரக்டா என்கிட்ட கேட்டுக்கலாமே. எதுக்கு பாட்டி கிட்ட சொல்லி அவங்க வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு? யாரு கேட்டாலும் என்கிட்ட தான் ரெடிமேடா ஆன்சர் இருக்கு. இப்போதைக்கு ஐ டோன்ட் வாண்ட் மேரேஜ். ஏன் அர்ஜுன் அப்படி சொல்ற? ஸ்டேட்ஸ்ல இருக்கிற காலம் பூரா படிப்பு ப்ராஜெக்ட்னு என் டைமே போச்சு. இன்னும் நான் எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. கல்யாண கமிட்மெண்ட்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோன்னு அதை முடிவு பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம என் அப்பா அம்மா ஆசைப்படுறாங்கிறதுக்காக என்னால கல்யாணம்லாம் பண்ணவே முடியாது. இது என் வாழ்க்கை, நான் தான் முடிவெடுக்கணும். டே அர்ஜுன், என்னடா பேசுற? உன் வாழ்க்கை ஏன் வாழ்க்கைன்னு? எங்க புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்க கூடாதா? நினைக்கலாமா? ஆனா நான் நினைச்சது அப்படியே நடக்கணும்னு நினைக்க கூடாதுமா. அதுக்கு நான் கல்யாணமே பண்ணாம எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸுமே இல்லாம இருந்துட முடியுமா மாம்ஸ்? நான் அப்படி சொல்லவே இல்லையே. கல்யாணம் கண்டிப்பா பண்ணுவேன், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்.
என்னோட பாலிசியே நாளைக்கு விஷயத்த நாளைக்கு தான் யோசிக்கணும். இந்த மொமெண்ட்ஸ்ல வாழ்றது தான் வாழ்க்கை. இப்போ நீ என்னதான் சொல்ல வர? பாட்டி, நீங்க சொல்ற மாதிரி என் அப்பா அம்மா சந்தோஷத்துக்காகவும் உங்களோட சந்தோஷத்துக்காகவும் நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவேன். ஆனா உடனே பண்ண சொல்லாதீங்க. கொஞ்ச நாள் போகட்டும். அப்புறம் நானே ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அப்புறம் பேசுறேன். கொஞ்ச நாள்னா அது எத்தனை நாள்னு தெளிவா சொல்றா? அதை எப்படிப்பா சொல்ல முடியும்? இது என்ன செமஸ்டர் ப்ராஜெக்டா? ஒரு டெட்லைன் வச்சுட்டு சொல்றதுக்கு லைஃப் மேட்டர்ப்பா. எனக்கே தோன்றப்போ நான் சொல்றேன். அப்ப நம்ம இதை பத்தி கண்டிப்பா பேசிக்கலாம். இப்போ டிஃபன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா? அப்புறம் என்ன, அவன் தான் டைம் கேட்குறான்ல, அதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம். அதை விடுங்க. அர்ஜுன், நீ உனக்கு தோன்றப்ப சொல்லுப்பா. சூப்பர் பாட்டி, நீங்க தான் என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. பவி, இன்னைக்கு ஆபீஸ்ல நீ உன்னோட ப்ரோக்ராம் எல்லாத்தையும் மாத்தி வச்சிரு. உன் பர்த்டேக்காக உன்னை வெளியே அவுட்டிங் கூட்டு போறேன். அப்படியா அர்ஜுன்? ஆமா, ஒன்ன மட்டும் இல்ல, வேற யாராவது ஜாயின் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஹே, அப்ப நானும் வரேன். டிடி, அர்ச்சனா, நீங்க எப்படி? நாங்கெல்லாம் வரல. ஆஹா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, ஓகே. பவி, போலாமா? பைத்தியம், அவன் கூட அவளை தனியா அனுப்பி வச்சுட்டு இங்க உட்காந்து நீ என்ன பண்ண போற? ஆமால, கூட போய் அவ சந்தோஷமா இருக்காத மாதிரி பாத்துக்கோ. போ. மாம்ஸ், என்ன? நாங்களும் வரோம். வேலை இருக்குன்னு சொன்னீங்க. இருக்குதா, ஆனா இப்போதைக்கு இல்ல. சரி, ஓகே, வாங்க. போ போ, Bye, bye, சீக்கிரம் போ. bye. பாத்து, பை பை. என்ன நீ கடைசியில அர்ஜுன் கல்யாண பேச்சை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். விடு ஜோதி, இப்போதைக்கு தானே கல்யாணத்தை பத்தி பேச வேணாம்னு சொல்லிருக்கான். அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். இந்த கேப்ல டிடி அவன் மனசுல இடம் பிடிச்சிட்டா நாளைக்கு அவ கூட தான் கல்யாணம்னா ஈஸியா ஒத்துக்குவான்ல. அட ஆமா இல்ல. அப்ப சரி. பாடா நல்லவனே, எங்க எல்லாரும் கேங்கா கிளம்பிட்டீங்க? பவிக்கு பர்த்டேல அதான் ஒரு சின்ன அவுட்டிங். என்னது அவுட்டிங்கா? ஆமா மனோ, நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியா? பின்ன நான் இல்லாமையா? சரி சரி, ஏறு போலாம். டிடி, ஒரு நிமிஷம். பவி முன்னாடி ஏறட்டும். ஏன் நான் ஏறத தடுத்து அவளை ஏற சொல்ற? அவ என்ன அவ்வளோ ஸ்பெஷலா? ஆமா டிடி, இன்னைக்கு பவிக்கு பர்த்டே இல்லையா, அதனால இன்னைக்கு அவ தான் ஸ்பெஷல். பர்த்டே பேபியை பின்னாடி உட்கார வச்சா நல்லாவா இருக்கும்? அதான் அவ முன்னாடி ஏறட்டும்னு சொல்றேன். டிடி, அடுத்து உன் பர்த்டே வரும்ல, அப்ப பாரு அர்ஜுன் உன்னை முன் சீட்ல இல்ல பேனர்லயே உட்கார வச்சு கூட்டிட்டு போவான். ஏறு பவி, டைம் ஆச்சு.
டேய் நந்து, ஆ? உன் அக்கா ஆரம்பத்திலேயே பல்பு வாங்க ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு எத்தனை பல்பு வாங்க போறோம்னு தெரியலடா. அமைதியாயிரு. இது அவளுக்கு தெரிஞ்சா நம்ம மேல பாஞ்சிருவா. வா. ஆ, ம், ம். டிடி ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் உட்கார வேண்டிய சீட்ல பர்த்டேவை காரணம் காட்டி அவ உட்காந்துட்டால. இந்த பர்த்டேவை அவளுக்கு மோசமான டேவா மாத்தி காட்டுறேன். அர்ஜுன், இங்கெல்லாம் கரும்பு ஜூஸ் சூப்பரா இருக்கும். லைவா ரெடி பண்ணி தருவாங்க. நீ குடிச்சு பாரு. நல்லா இருக்கு. ஹே, மாம்ஸ் என்ன உன்ன மாதிரி லோக்கலா? வேற ஏதாவது காஃபி ஷாப் போலாமா மாம்ஸ்? எதுக்கு அங்கெல்லாம்? கரும்பு ஜூஸ் நல்லது தானே. அமெரிக்காவிலேயே இதை பாட்டில் போட்டு தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. பவி சொன்ன மாதிரி இங்க லைவாவே கிடைக்குது. டேஸ்ட் பண்ணாம இருக்க முடியுமா? மனோ, ம்? பல்பு நம்பர் 2. நல்லா இருக்கா அர்ஜுன்? சூப்பரா இருக்கு பவி. இன்னொரு கிளாஸ் கொடுங்க. அர்ஜுன், நீ இன்னும் இந்த விஷயத்தை மறக்கலையா? அதை எப்படி மறக்க முடியும்? நல்ல பழக்கத்தை எல்லாம் யார் சொல்லி கொடுத்தாலும் மறக்க கூடாது. எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறத விட வேற என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது சொல்லு. அதான் நான் இத பழக்கமாவே மாத்திக்கிட்டேன். நான் மட்டும் இல்ல, என் கூட ஸ்டேட்ல படிச்ச பசங்க கூட இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்றாங்க, தெரியுமா? அப்படி போடு. பவியோட பழக்கம் அமெரிக்கா வரைக்கும் ரீச் ஆயிடுச்சா? ஆமா. சரி வாங்க போலாம். இந்தாங்கண்ணா. பாத்தியா பவி, சின்ன வயசுல நீ சொன்ன எதுவுமே அர்ஜுன் மறக்கவே இல்ல. செம்ம லக்கி நீ. போக போக இனிமே உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது. சி, போ மனு. அண்ணா, என்னண்ணா அவுட்டிங் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் கடை, கோவில்னு மொக்கையா கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு அவ பர்த்டே இல்லையா, அதனால கோவில்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நேரா ரெஸ்டாரண்ட் தான். ஓகேவா? எனக்கு ஒரு முக்கியமான கால் இருக்கு, நீங்க போயிட்டு இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். என்ன டிடி, அண்ணா அந்த பவிக்காக ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். அவளுக்காக கோயிலுக்கு வரா, அவ சொன்னானே கரும்பு ஜூஸ்லாம் குடிக்கிறா. எனக்கும் அதாண்டி கடுப்பா இருக்க. ஏதாவது பண்ணி அவளை அர்ஜுன் கிட்ட இருந்து பிரிக்கணும் அர்ச்சனா. லூசு மாதிரி பேசாத. என்னடி சொல்ற? இப்போ உனக்கு அவளை அர்ஜுன் கிட்ட இருந்து பிரிக்கிறது முக்கியமா, இல்ல நீ அவன் கூட சேர்றது முக்கியமா? ரெண்டும் தான். ஐயோ, மறுபடியும் லூசு மாதிரி பேசுற பாரு. ஹேய், இல்ல டிடி, இப்போ நீ அர்ஜுன் கூட சேர்ந்துட்டாலே அவளை பிரிச்சு விட்ட மாதிரி தானே ஆகும். நான் எப்படி அர்ஜுன் கிட்ட க்ளோஸ் ஆகுறது? அதுக்கு ஏதாவது உன்கிட்ட ஐடியா இருக்கா?
ஐடியா நாங்க சொல்லலாமா? ஏய் நீ உள்ள போலையா? இங்கதான் நிக்கிறியா? 2 பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க, அதான் என்னன்னு கேட்கலாம்னு நின்னுட்டேன். உனக்கு ஓகேனா எனக்கு தோன்ற ஐடியாவெல்லாம் நான் சொல்லுவேன். ஒண்ணும் வேண்டாம், நீ கிளம்பு. ஹே டிடி, நந்து ஏகப்பட்ட படம் பாப்பான். அதனால அவன் சொல்ற ஐடியால கூட ஏதாவது தேர வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற? அஃப்கோர்ஸ். சரி சொல்ல. சொல்றேன். அர்ஜுன் மனசுல நீ இடம் பிடிக்கணும்னா ஐடியா நம்பர் 1, நீயும் பவிய மாதிரி அடக்க ஒடுக்கமா ட்ரெஸ் மெயின்டைன் பண்ணணும். என்னது அவள மாதிரியா? ஏய் நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறேன். என்னாலலாம் அந்த பட்டிக்காடு மாதிரிலாம் ட்ரெஸ் போட முடியாது. வேற சொல்ல. சரி ஓகே. ஐடியா நம்பர் 2, அவ அங்க எப்படி அர்ஜுனுக்காக கோவில்ல விளக்கேத்துறாளோ நீயும் அதே மாதிரி கோவில்ல ஏத்தணும். கையில என்னெல்லாம் ஒட்டி பிசு பிசுன்னு ஆயிரும். என்னால முடியாது. அதுவும் இப்பதான் மேனிக்யூர் எல்லாம் பண்ணிருக்கேன். நந்து, ஏதாவது உருப்படியா ஐடியா சொல்றியா? சொல்றேன். ஐடியா நம்பர் 3, பவி அர்ஜுனுக்காக மரம் வளர்த்த மாதிரி நீயும் மரம் வளர்த்தா அவனுக்கு ஓ மேல ஒரு மதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. இது கொஞ்சம் நல்ல ஐடியாவா இருக்கே. நான் வேணா அர்ஜுனுக்காக ரோஸ் மரம் வளர்க்கவா? என்னது ரோஸ் மரமா? ஏ லூசு, ரோஸ் எல்லாம் செடியில தான் வளரும். உன் ஜெனரல் நாலேஜ்ல ஜேசிபி விட்டு ஏத்த. டேய் போடா, நீ குடுக்குற ஐடியால மொக்கையா இருக்கு. நீ ஐடியாவே கொடுக்க வேணாம். சரி ஓகே, நாட் இன்ட்ரெஸ்டட்னா ஓகே. டிடி, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இங்க பாரு, நீயும் அவன மாதிரி மொக்கையா ஏதாவது ஐடியா கொடுத்தனா அவ்வளவுதான். இல்ல டிடி, இது வின் பண்ண போற ஐடியா. அப்படியா? என்ன? அங்க பாரு. இப்படி உள்ளவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்றத அர்ஜுன் பார்த்தா அவன் கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவான். அப்படியா அர்ஜுனா? இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகவே ஆகாது. நீ வாய மூடு. கண்டிப்பா ஆகும் டிடி. இந்த கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் ரோடு கிராஸ் பண்ணி விட்டா ஹீரோயின் மேல ஹீரோக்கு லவ் வரும்ல, சேம் ஃபார்முலா தான். சூப்பர் அர்ச்சனா. பாரு, அண்ணா ஃபோன் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்களுக்கெல்லாம் நீ காசு கொடு. 5-10ன்னு கொடுக்காம 100-200ன்னு கொடு. போ. தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. தர்மம் பண்ணுங்கம்மா. நன்றிங்கம்மா. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. டேடி என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, கஷ்டப்படுறவங்க அர்ஜுன், அதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் டிடி, உனக்கு இருக்கிற மனசு வேற யாருக்குமே வராது. டிடி செம கேரக்டர் இல்லைன்னா? இல்ல, நீங்களா இப்படி பிச்சை போறனாலதான் இந்தியால பாவர்ட்டி ரேட் குறையாம இருக்கு. வேலை செய்யறவங்களுக்கு வேலை கொடுக்கலாம், எந்த வேலையும் செய்யாம காசு கேட்கறவங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது. இனிமேலாவது இந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் பண்ணாத. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. என்ன டிடி, நாம ஒண்ணு நினைச்சா அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எல்லாம் உன்னாலதான். இதெல்லாம் ஒரு ஐடியா நீ சொன்ன பாரு, அதையும் நான் செஞ்சேன் பாரு. என்ன சொல்லணும்? மனோ, உனக்கு இந்த பல்பு நம்பர் 3 தெரியுமா? என்னது? என்னடா சொல்ற? அட கிட்ட வாடா சொல்றேன். ஏய் மனு, கோயிலுக்கு வந்து என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இப்போ காமெடியானா மாறிட்டு இருக்க? என்ன, நான் விளக்கேத்த போறது உனக்கு காமெடியா இருக்கா? பின்ன ஆல்ரெடி அர்ஜுன் நீ விளக்கேத்துறது எப்படி கலாச்சான், மறுபடியும் அதையே பண்ற? இங்க பாரு, அர்ஜுன் என்ன கிண்டல் பண்றான்றதுக்காகலாம் நான் பண்றத மாத்திக்க முடியாது. ஒருவேளை அர்ஜுனே வேணான்னு சொன்னாலும் நான் இதை நிறுத்த மாட்டேன்.
போச்சுடா, இன்னைக்கு என்னெல்லாம் சொல்ல போறானோ. ஏன் அப்படி பாக்குற? நானும் உன்ன மாதிரியே விளக்கேத்த போறேன் பவி. ஆனா எதுக்காக தெரியுமா? எதுக்காக அர்ஜுன்? உனக்காக. எனக்காக நீ எத்தனையோ வருஷமா வேண்டி விளக்கேத்திருக்கல, அதான் உன் பர்த்டே அன்னைக்கு நான் விளக்கேத்தி வேண்டிக்க போறேன். என்னோட வேண்டுதல் என்ன தெரியுமா? என்ன அர்ஜுன்? நீ இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உன் அடுத்த பர்த்டேக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்டோட வந்து கோவில்ல வந்து விளக்கேத்தணும்னு வேண்டிக்க போறேன். சூப்பர். மணி அடிக்கிறத பார்த்தா அர்ஜுன் சொல்றது கண்டிப்பா நடந்துரும் போலயே. டிடி பாரு டிடி, என் அண்ணா அவன் பவிய கல்யாணம் பண்ணணும்னு விளக்கெல்லாம் ஏத்துறான். பொடி பைத்தியம், அர்ஜுன் சொன்னதை நீ கவனிக்கல? உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வரணும்னு தான் அர்ஜுன் சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அந்த ஹஸ்பண்ட் இல்ல, அதுதான் இன்டைரக்டா சொல்றான். இத வச்சு பாக்குறப்போ அர்ஜுனுக்கு அவன் மேல இருக்கிறது ஒரு சாதாரண அட்ராக்ஷன் தான், மத்தபடி வேற எதுவும் இல்ல. அப்பாடா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி வாங்க எல்லாரும் இப்ப போய் சாமி கும்பிடலாம். டிடி வா. ஹேய் இரு. கடவுளே, எனக்கு பெருசா வேண்டிக்கலாம் எதுவும் இல்லை. இப்ப இருக்க மாதிரியே என் லைஃப் ஜாலியா இருந்துட்டாலே போதும். கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா. சாமி, ஏற்கனவே வச்ச அரியர்லாம் ஏறிக்கிட்டே போகுது. கடைசி செமஸ்டர்ல எப்படியாவது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுருப்பா, உனக்கு புண்ணியமா போகும். கடவுளே, அர்ஜுன் எப்படியாவது பவிய மொத்தமா வெறுத்துட்டு என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பவிக்கு மட்டும் எந்த நல்லதும் நடக்கவே கூடாது. பாவம் சாமி பவி, சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டா. இனிமேயாவது அவளுக்கு எந்த கஷ்டமும் வராம இருக்கணும். அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அது போதும் எனக்கு. சாமி, எனக்கு என்னோட சந்தோஷத்தை விட அர்ஜுனோட சந்தோஷம் தான் முக்கியம். ஏன்னா அர்ஜுன் தான் என்னோட சந்தோஷமே. அவன் என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அது நடந்துருச்சு. சீக்கிரமே என் மனசை அவன் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் அவன் மனசுல இடம் பிடிக்கணும் சாமி. அது மட்டும்தான் நான் உன்கிட்ட இப்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ஹே அர்ச்சனா, செம்ம ஐடியா. இப்ப அர்ஜுனுக்கு முன்னாடி பவி பிச்சை போட்டானா நான் திட்டு வாங்கின மாதிரி அவளும் வாங்குவாள்ல. சூப்பர் ஐடியா. எதுக்கு அவ அண்ணா கிட்ட திட்டு வாங்கணும்? நீயே அண்ணா முன்னாடி அவளை இதுக்காக திட்டி நல்ல பேர் வாங்கிக்கோ. இது அதை விட செம்ம ஐடியாவா இருக்கே. அர்ச்சனா,
பிச்சைக்காரங்கெல்லாம் இருக்காங்க, உன்கிட்ட சேஞ்ச் இருக்கா? இல்லையே டிடி, என்கிட்ட ஃபுல்லா 500 தான் இருக்கு. என்கிட்ட இருக்கு. ஏய் பவி, உனக்கு அறிவில்லையா? இப்ப எதுக்கு இவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கற? ஏன் டிடி கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படி காசு கொடுக்கறதுனால தான் இந்தியால பாவர்ட்டி ரேட் குறையாம இருக்கு. அப்புறம் வேலை கேக்குறவங்களுக்கு வேலை கொடுக்கலாம், ஆனா எந்த வேலையும் செய்யாம காசு கேக்குறவங்களுக்கு எதையுமே கொடுக்க கூடாது. சூப்பர் டிடி, கரெக்டா சொன்ன. இந்த மாதிரி பிச்சைக்காரங்களெல்லாம் என்கரேஜ் பண்றதே தப்பு. இது கூட தெரியாத மக்கா இருக்க. பேசி முடிச்சிட்டியா? இப்ப நான் பேசலாமா? கரெக்ட் தான். இவங்க எந்த வேலையும் செய்யாம காசு கேக்குறவங்க தான். ஆனா வேலை செய்யற நிலைமையிலயா இருக்காங்க? நீயே பாரு. இந்த உலகத்துல யாருமே அவங்க தன்மானத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதை விட்டு கொடுத்து இவங்க பிச்சை கேக்குறாங்கன்னா இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பாவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. இவங்களுக்கு பிச்சை போடுறதுனால பாவர்ட்டி ரேட் குறையலன்னு நீ சொல்ற, ஆனா நான் கிரைம் ரேட் ஏறிடுமோன்னு யோசிக்கிறேன். புரியலையா? பணத்துக்காக தப்பு பண்றவங்களை விட பசிக்காக தப்பு பண்றவங்க தான் ரொம்ப அதிகம். அந்த பசியை நாம போக்கிட்டாலே இங்க பாதி தப்பு குறைஞ்சிரும். எல்லாத்துக்கும் மேல இவங்களுக்கு நாம செய்யற உதவி ஒன்றும் இவங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்த போறது இல்ல. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நிம்மதியா தூங்குவாங்கல்ல, அது அந்த கடவுளோட ஆசீர்வாதத்துக்கு சமம் டிடி. சூப்பர் பவி. என்ன மாம்ஸ், நான் இவங்களுக்கு பிச்சை போட்டப்ப என்ன திட்டின, இப்ப இவ்வளவு சூப்பர்னு சொல்ற? ஆமா டிடி, நான் கூட இது ரொம்ப தப்பான விஷயம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பவி சொல்றதெல்லாம் பாக்குறப்போ நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன் போல. நான் ஒரு ஆங்கிள் இருந்து பாத்திருந்தா அவ வேற ஒரு ஆங்கிள் இருந்து பாத்திருக்கா, அதுவும் கரெக்டா பாத்திருக்கா. வெரி குட் பவி. இனிமே நானும் இதை ஃபாலோ பண்றேன். டிடி, இன்னைக்கு உனக்கு டைம் ரொம்ப பேடா இருக்கு போல. இன்னைக்கு நீ எந்த பால போட்டாலும் அது உனக்கே ரிவர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் ஆனதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. இப்ப இங்க இருந்து ஏன் பக்கம் திருப்புறேன் பாரு என் மாம்ச. எப்படி டிடி? நந்து பார்க்க லூசு மாதிரி இருந்தாலும் அவன் சொன்னது கரெக்ட். நான் பவிய ஓரம் கட்டணும்னா அவ ரூட்லயே போய் நான் அதை சாதிக்கணும். புரியலையே. அன்னைக்கு வீட்ல நான் சமையல் பண்ணப்போ ஃபாரின் ஃபுட் எல்லாம் போர்னு சொல்லி அர்ஜுன் நம்ம ஊர் சாப்பாடு தானே ப்ரிஃபர் பண்ணா. அத நான் இப்ப யூஸ் பண்ணி அர்ஜுனை இம்ப்ரெஸ் பண்றேன் பாரு. எனக்கு மட்டன் சுக்கா, கொத்து பரோட்டா, அப்புறம் குடல் குழம்பு இருந்தா அது ஒரு பிளேட்.
ஏ டிடி, நம்ம என்ன மிலிட்டரி ஹோட்டல்லையா இருக்கோம்? இதெல்லாம் போய் ஆர்டர் பண்ணிட்டு இருக்க? இதான அர்ஜுன் நம்ம ஊர் சாப்பாடு. அதான். ஓ, இதான் உன் சாய்ஸா? அதெல்லாம் இங்க கிடைக்காது. பவி, உன் ஆர்டர் சொல்லு. நான் செக் பண்றேன். எனக்கு ஒரு ஷெஷ்வான் நூடுல்ஸ் பன்னீர் பட்டர் மசாலா கொண்டு வாங்க. அப்படி போடு. பாத்தியா டிடி, பவி எப்படி இடத்துக்கு ஏத்த மாதிரி ஆர்டர் பண்ணா? அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு கொத்து பரோட்டா குடல் கறின்னு சொல்லிட்டு இருக்க. என்னமோ போ, ஓ இஷ்டம். எனக்கு ஒரு பட்டர் நான், ஒரு பன்னீர் பட்டர் மசாலா. டிடி, இன்னும் கூட டைம் இருக்கு. ஆர்டர் வேணும்னா மாத்திடலாம். ஒன்னும் வேணாம், நீ வாய் மூடு. அப்புறம் உன் இஷ்டம். மனோ, இது பல்பு நம்பர் 5. சாப்பிடு. பவி, நீ என்ன ஃப்ளேவர் ஆர்டர் பண்ண? வெண்ணிலா. ஐயோ, வெண்ணிலா ஐஸ்கிரீமா? சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? மாம்ஸ், என்னோட ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? அது என்ன ஃப்ளேவர்? பிஸ்தா. ஐயோ, எனக்கு பிஸ்தா பிடிக்காதே. நீயே சாப்பிடு. That's a sixer. டேய், என்னடா ஆச்சு? அது ஒன்றும் இல்லை அர்ஜுன். மேட்ச் போயிட்டு இருக்குல்ல, அதை சொல்றான். பாவம், இந்தியா 6 அடிக்குது. ஆப்பனன்ட்டு ஆல் அவுட் ஆகி நிக்குது. போடி லூசு, இதுக்காடி உன்னை அனுப்பி வச்சோம். எதையாவது செஞ்சு அர்ஜுன் மனசுல இடம் பிடிப்பன்னு பார்த்தா அவளுக்கு நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்திருக்க. ஏதோ சின்ன பசங்களா போறீங்களேன்னு தான் நாங்க வராம இருந்தோம். நாங்க மட்டும் வந்திருந்தா நடந்ததே வேறையா இருந்திருக்கும். இப்படி சொதப்பிட்டு வந்திருக்கேடி. நான் என்னமா பண்றது? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். எப்படியாவது மாம்ஸை இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு ஒன்னொன்னத்தையும் பார்த்து பார்த்து பண்ணேன். ஆனா கடைசியில அது எல்லாமே அவளுக்கு ஃபேவரா நடந்துருச்சு. சரி, நம்மளால இம்ப்ரெஸ் பண்ண முடியல, அட்லீஸ்ட் அவ மேல வெறுப்ப வர வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணலான்னா அதுவும் சொதப்பிடுச்சு. இன்னைக்கு நடந்ததெல்லாம் பாக்குறப்போ மாம்ஸுக்கு என்ன விட அவளை தான் பிடிச்சிருக்கு போல. அப்படின்னா மாம்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டாராம். நல்ல அழு. ஏ ஜோதி, சின்ன பொண்ணு அவ, பாவண்டி. நீ கொஞ்சம் சும்மா இரு. இங்க பாரு டிடி, இங்க பாருன்னு சொல்றேன்ல. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, சரியா? இன்னைக்கு அந்த பவித்ராக்கு பிறந்த நாள். அதுக்காக தான் அர்ஜுன் ஏதோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருக்கான். அதுக்காக அவ மனசுக்கு பிடிச்சதே
அவதான்னு ஒன்னும் கிடையாதுல்ல. இங்க பாரு, சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு அவ மேல அக்கறை இருக்கு. ஆனா அந்த அக்கறைய அன்பா மாற விடாம பாத்துக்கிறது உன் கையில தான் இருக்கு. ஆனா நான் என்ன பண்ணாலும் அது சொதப்பிடுதே அத்தை. அப்படிதான் டிடி ஆகும். நீ அந்த பவி போன ரூட்லயே போனா எப்படி உன்னால அவளை ஜெயிக்க முடியும்? அவளை தாண்டி போகணும்னா நீ வேற ரூட்ல தான் போகணும். அவளை மாதிரி செடி வளர்க்குறேன், கோயிலுக்கு போறேன், பிச்சைக்காரனுக்கு காசு போடுறேன்லாம் யோசிக்காம நீ வேற ரூட்ல அர்ஜுனை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு பாரு. வேற ரூட்னா அது என்ன ரூட்டு? அதையும் உனக்கு நாங்களே சொல்லி தரணுமா? ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிற பொண்ணு தானே நீ. கொஞ்சமாவது உன் மூளையை கசக்கி என்ன செய்யலான்னு யோசி. நீ அர்ஜுனுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் அவனுக்கு ஒண்ணு பிடிக்கும். அப்பதான் இது உங்க கல்யாணத்துல வந்து நிக்கும். இன்னைக்கு நடந்துச்சுன்னு விட்டு தொலை. நாளைக்கு என்ன நடக்கணும்னு முடிவு பண்றது நீயாதான் இருக்கணும், சரியா? நாளைக்கு நீ பண்ண போற விஷயத்த பார்த்து அர்ஜுன் அசந்து போயிடணும். அது என்னங்கறத நீயே யோசிச்சு ஒரு முடிவு பண்ணு. வாங்க நீ போலாம். என்ன பவி, பிறந்த நாள் அதுமா அர்ஜுனோட வெளியே போனியே, எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாட்டி. அர்ஜுன் என்ன ரொம்ப ஹாப்பியா வச்சிருந்தான். இது வரைக்கும் என்னோட பர்த்டேவ்ல இதுதான் பாட்டி பெஸ்ட் பர்த்டே. அப்படி சொல்ற அளவுக்கு அர்ஜுன் என்ன சந்தோஷப்படுத்திட்டான். அப்படியா? ஆமா பாட்டி. எப்பவுமே என் பிறந்த நாள் தான் அம்மாவை விட்டு நான் பிரிஞ்ச நாளும் கூட. அதனாலேயே என் பிறந்த நாள் வந்தா கூடவே அம்மாவோட நினைப்பும் வந்து பெருசா சந்தோஷப்படவே தோணாது. ஆனா இன்னைக்கு அந்த கஷ்டத்தையே மறக்கிற அளவுக்கு அர்ஜுன் என்ன கவனிச்சுக்கிட்டான் பாட்டி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பவி. உன் அம்மாவோட முகத்தை நீ பார்த்ததே இல்லைனாலும் அவளோட இடத்த யாராலையும் நிரப்ப முடியாதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அர்ஜுன் அந்த கஷ்டத்தையே உன்னை மறக்க வச்சிருக்கானா பெரிய விஷயம்தான் பவி. இன்னைக்கு நடந்த எல்லாம் எங்களுக்கே பெரிய சர்ப்ரைஸ். அர்ஜுன் இப்படிலாம் செய்வான்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. சின்ன வயசுல இவ சொல்லி கொடுத்த பழக்கத்தை கூட இன்னும் அவன் மறக்காம இருக்கான். பிச்சைக்காரங்களுக்கு காசே போடக்கூடாதுன்னு சொன்னவன் பவி அதோட நியாயத்தை சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டான். எல்லாத்துக்கும் மேல பவி விளக்கேத்துறத கிண்டல் பண்ண அவனே இன்னைக்கு பவிக்காக கோயில்ல விளக்கேத்தி அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டா பாட்டி. பவி சொன்ன மாதிரி இதுதான் அவளுக்கு பெஸ்ட் பர்த்டே பார்ட்டி. அப்புறம் என்ன பவி, இதுதானே நீ ஆசைப்பட்டது? நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு இப்போ உன் கண்ணு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ சொல்லுவல்ல, கோவில்ல அந்த அம்மா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பலிக்கும்னு. அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உண்மையாயிட்டு வருது. சீக்கிரமே அவங்க சொன்ன அத்தனையும் நடக்கதான் போகுது. ஆனா இந்த வீட்லயே இருக்கிற சிலரை தாண்டி அது எப்படி நடக்குங்கிறது தான் எனக்கு உள்ள இருக்கிற ஒரே கேள்வி.
ஹேய் நில்லு, ஹேய் நில்லு. ஓ, கனவா? தினமும் இப்படி ஒரு கனவு வருது. கனவுல ஒரு பொண்ணு வருது. ஆனா அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் தெரியவே மாட்டேங்குதே. காலையில இதை கண்டுபிடிக்கிறது தான் முதல் வேலை. சரி, இப்ப மறுபடியும் கனவை கண்டினியூ பண்ணுவோம். நடா நந்து, நடந்துகிட்டே கனவு கண்டுகிட்டு இருக்க? அது உனக்கு எப்படி தெரியும்? ஓஹோ, அப்ப நீ நிஜமாவே கனவு தான் கண்டுட்டு இருக்கியா? எஸ். ஆமா, என்ன கனவு? இது கனவை பத்தின கனவு. என்னடா குழப்புற? அது மனோ, எனக்கு அடிக்கடி தூக்கத்துல ஒரு கனவு வருது. தூக்கத்துல தான் கனவு வரும், முழிச்சிட்டே இருக்கும் போதா வரும்? அது சரி, தூக்கத்துல தான் கனவு வரும். ஆனா அந்த கனவுல ஒரு பொண்ணு வருதுடா. பொண்ணா? யாரா அந்த பொண்ணு? தெரியலையே. நடா மறுபடியும் குழப்புற? குழப்பல மனோ, நிஜமாவே என் கனவுல வர அந்த பொண்ணோட முகத்தை மட்டும் என்னால பார்க்கவே முடியலடா. அவ தினமும் கையில தண்ணி எடுத்துக்கிட்டு என்ன தோத்திக்கிட்டு வராடா. அப்புறம் அந்த தண்ணி எடுத்து என் மேல ஊத்துறா. அப்புறம் கீழே விழுந்து கிடக்குறேன், கைய புடிச்சு தூக்குறா. ஏண்டா இவ்ளோ நடந்திருக்கு, ஒரு தடவை கூட நீ அவ முகத்தை பார்க்கவே இல்லையா? இல்ல மனோ. அட்லீஸ்ட் அவ இடுப்பையாச்சு பாத்தியா? என்னடா நீ ஏ சர்டிபிகேட்டா பேசுற? இல்லடா, ஒரு படத்துல இப்படிதான் ஹீரோவுக்கு கனவுல ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு இடுப்புல இருக்க மச்சத்தை வச்சு ஹீரோ அவளை கண்டுபிடிப்பாரு. மச்சத்தையும் பார்க்கல, ஒண்ணுமே பார்க்கல. தேவையில்லாம என் கனவை கொச்சப்படுத்தாத. கொச்சப்படுத்துறனா? அப்பனா கண்டிப்பா இது லவ் தான்டா. லவ்வா? பின்ன நான் கனவுல வந்த பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை பேசினதும் இப்படி துடிக்கிறியே, அப்ப இது லவ் தானே? டேய் நந்து, சும்மாலாம் எந்த பொண்ணு ஒரு பையனோட கனவுல வரமாட்டா. அவ வந்துட்டானா அது காதலா தான் இருக்கும். பொதுவா எல்லாருக்கும் காதல் வந்ததுக்கு அப்புறம் தான் கனவு வரும். ஆனா உனக்கு காதலே கனவுல தான் வந்திருக்கு. அப்படின்னா அந்த கனவு கண்ணி உன்னை தேடி சீக்கிரம் வரப்போறாடா. டே மனோ, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அப்ப எனக்கும் லவ் வந்துருச்சாடா? வந்ததுனால தானடா இப்படி தனியா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நான் சொல்றேன் பாரு, உன் கனவுல நடந்த விஷயம் சீக்கிரம் நேர்லயும் நடக்கும். அப்ப அந்த பொண்ணு யாருன்னு உனக்கே புரியும். டே மனோ, இது மட்டும் நடந்துருச்சு உன் வாய்க்கு சக்கரை தாண்டா. என்ன அர்ஜுன், போன்ல யார்கிட்டயோ பார்ட்டி ஆகுதுன்னு பேசிட்டு இருந்த? ஓ, அதையும் கேட்டியா? படிக்கிறத தவிர எல்லாத்தையும் நல்லா பண்றடா. சரி சரி, மேட்டர் சொல்லு. ஆமாண்டா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்னைக்கு ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கான். அடுத்த மாசம் கல்யாணம், அதான் ஒரு சின்ன பார்ட்டி. சூப்பர் மாம்ஸ், அப்போ பார்ட்டிக்கு நானும் வரலாமா? ஓ, அடி பிச்சிருவேன். படிக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும். வலிக்குது வலிக்குது விடு. அதை விட்டுட்டு வேற எதுவும் பண்ணிட்டு இருக்காத. சரி, வலிக்குது. அண்ணா, டிடி உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கா தெரியுமா? காட்னா தானே தெரியும். வேணா, நீ சம்மாடி வாங்க போற, ஒழுங்கா ஓடிடு. எப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க, ஒரு நாள் வச்சு வாங்குற உன்னை. அது சரி, அவனை விடு. ஆமா, என்ன கொண்டு வந்த? இந்த மாம்ஸ், நீயே பாரு. டேடி, செம்மையா இருக்கு கோட்டு. ஹே, இந்த டிசைன் நம்ம ஊர்லயே கிடைக்காது. ஆமா, எங்க வாங்குன? அண்ணா, இது டிடி உனக்காக ஸ்டிச் பண்ணது. ஆமா மாம்ஸ், நானும் ஃபேஷன் டெக்னாலஜி தானே படிக்கிறேன். அதான் உனக்காக டைம் எடுத்து ஸ்பெஷலா இதை ரெடி பண்ண. சூப்பர் டிடி, வேற லெவல். உனக்குள்ள இவ்வளவு டேலண்டா? அப்போ உனக்கு இது பிடிச்சிருக்கா மாம்ஸ்? இது என்ன கேள்வி டிடி? நான் போற பார்ட்டிக்கு இந்த கோட்டை தான் போட்டுட்டு போறேன். கலக்கிட்ட டிடி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து மிரள போறாங்க. சூப்பர், கை கொடு கை கொடு. சூப்பர் டிடி, தேங்க் யூ சோ மச்.
Hey, I like this very much. I love this work. Chance இல்ல. பாட்டி, எனக்காக டிடி டிசைன் பண்ண கோட்டு செம்மையா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சூப்பர் டிடி, சூப்பர். I'm gonna try this. மாம்ஸ், இது உன் வேலை தானா? இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி ஊத்தி நல்லா விளையாடுறாங்கய்யா. அது சரி, நாம போய் நம்ம வேலையை பார்ப்போம். நமக்கு தான் தண்ணினாலே அலர்ஜி ஆச்சே. ஏய், என்னது இது? சின்ன பிள்ளைங்க மாதிரி 2 பேர் விளையாண்டுக்கிட்டு. பாருங்க பாட்டி, ட்ரெஸ் எல்லாம் எப்படி நாசம் பண்ணிட்டான்னு. மாம்ஸ் தான் பாட்டி ஃபர்ஸ்ட் தண்ணி அடிச்சது. இல்ல, இவதான் பாட்டி. மாம்ஸ் தான் பாட்டி. இவதான் பாட்டி. சரி சரி, போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. போங்க. எப்படி வரும்? என்ன அர்ச்சனா? உனக்கு தண்ணினா அலர்ஜின்னு தானே சொன்ன, நீ மாட்டினடா. ஏய் அர்ச்சனா, வேணா, இப்பதான் நான் குளிச்சுட்டு வந்தேன். பரவாயில்ல, நான் உன்னை திரும்பவும் இப்போ குளிப்பாட்டுறேன். ஏ வேணா, சொன்னா கேளு. ஏ அங்க பாரு, பாட்டி பாரு.
அப்படி போடு. டேய் லூசு, நான் உன் மேல தண்ணி ஊத்த வந்தா என்ன ஃபுல்லா நினைச்சிட்டியடா? போடா. என்ன நாளை இயக்குனரே, ரொம்ப ஜாலியா இருக்க போல. அடிக்கிற வெயில்ல துணி காய போட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஜாலியா இருக்க மாதிரி இருக்கா? வெளியில வெயில் அடிச்சாலும் உன் மனசுக்குள்ள ஜில்லு ஜில்லுன்னு காத்தடிக்கிற மாதிரி தானே தெரியுது. என்ன பாக்குற? அதான் எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சே. என்னடா உளர்ற மனோ? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லி தொலையேன். ரொம்ப நடிக்காதீங்க சார். நான் சொன்னது உங்க லவ் மேட்டரை பத்தி. நேத்து நைட்டு கனவுல வந்த பொண்ண இப்ப நேர்லயே பார்த்துட்ட. அப்புறம் என்ன, சக்சஸ் தானே? டேய், இப்ப எதுக்குடா பாரதி ராஜா பட ஹீரோயின் மாதிரி பண்ணிட்டு இருக்க? என்ன வெக்கமா? இல்ல மனோ, நீ சக்சஸ் தானன்னு கேக்குறப்போ சந்தோஷமா இருந்தாலும் ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையேடா. ஏன்டா? கனவுல வந்த பொண்ணு அர்ச்சனா தான்னு உறுதியா சொல்ற மாதிரி ஒண்ணுமே நடக்கலையே. ஒண்ணுமே நடக்கலையா? டேய் கிறுக்கா, அதான் எல்லாமே நடந்துருச்சேடா. நீ தானே சொன்ன கனவுல ஒரு பொண்ணு தண்ணியோட துரத்துறான்னு. ஆமா. அதே மாதிரி அர்ச்சனா துரத்துனாளா? ஆமா. அப்புறம் அந்த பொண்ணு உன் மேல தண்ணி ஊத்துனான்னு சொன்னியா? ஆமா. அதே மாதிரி அர்ச்சனாவும் ஊத்துனாளா? ஆமா. கடைசியா கீழே விழுந்த உன்னை ஒரு பொண்ணு தூக்கி விட்டாளா? ஆமா. அர்ச்சனாவும் அதே மாதிரி தூக்கி விட்டாளா? அட ஆமா. இதுக்கு மேல உனக்கு என்னடா கன்ஃபர்மேஷன் வேணும்? வெங்காயம். இதோ பாரு, உன் கனவுல நடந்ததெல்லாம் நிஜத்துலயும் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? உன் கனவும் பழிச்சிருச்சு, கனவுல வந்த பொண்ணும் கிடைச்சிருச்சு. இனிமே உனக்கு டவுட்டே வேண்டாம். நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான்டா இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு சம்பவம் போதுமாடா அது அர்ச்சனா தாங்கிறதுக்கு? சிவாஜி படத்துல ஒரே ஒரு ரூபா வச்சுக்கிட்டு ரஜினி என்னென்னமோ பண்ணாரு. அந்த ஒரே ஒரு சம்பவம் போதும்டா சரித்திரத்தை உண்டாக்க. என்னடா உனக்கு இப்பவும் நம்பிக்கை வரல? அங்க பாரு, அங்க உங்க ரெண்டு பேரோட துணியும் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு டச் ஆகி காத்துலயே காதல் பேசுது பார். நாளைக்கு டைரக்டராக போறவன் சிம்பாலிக்கா கடவுள் உன் காதலுக்கு கிரீன் சிக்னல் காட்டுறாரா? இத கூட புரிஞ்சுக்க தெரியாம இருக்கியேடா. நந்து, இப்ப காத்து உன் பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதுவும் காதல்னு வந்துருச்சுன்னா தாமதமின்றி தாவிக்கொள்ளுன்னு சங்க காலத்திலே சொல்லிருக்காங்கடா. நம்பு, நீ நம்பர் தான் நிச்சயம் நடக்கும். பவி, பவி, ஏய் ஏய், என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல. நீ ஒன்னும் இல்லைன்னு சொன்னா நீ ஏன் அழறன்னு எனக்கு தெரியாதா என்ன? நானும் பார்த்தேன். அர்ஜுனும் டிடியும் பழகிறத பாக்குறப்போ உன் மனசுக்கு அது கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியுது பவி. நீன்னு இல்ல, உலகத்துல எந்த ஒரு பொண்ணுக்கும் தான் விரும்புற ஒருத்தர் இன்னொரு பொண்ணு கூட பழகிறப்போ அப்படித்தான் இருக்கும். அது இயல்புதான். ஆனா நீ ரொம்ப மெச்சூர்டான பொண்ணாச்சே, இதுக்கெல்லாமா கண் கலங்கிறது? தெரியல பாட்டி, நான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அப்செட் ஆகுற ஆளே இல்லதான். ஆனா என்னையும் மீறி
என் மனசு ஒரு மாதிரி வலிக்குது பாட்டி. காலையில அர்ஜுனுக்கு டிடி கோட் தச்சு கொடுத்தப்போ அது அர்ஜுன் பாராட்டி பேசினது எனக்கு சாதாரணமா தான் தெரிஞ்சுது. ஆனா இப்போ அவங்க 2 பேரும் இவ்ளோ க்ளோஸா தண்ணி ஊத்தி விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறப்போ என் மனசுக்கு ஏதோ மாதிரி இருக்கு பாட்டி. ஏய், என்ன பேசுற நீ? அர்ஜுன் அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தவன். அவன் இப்படி நடந்துக்கிறது சாதாரண விஷயம். எனக்கு தெரிஞ்சு அவன் ஆம்பளை பொம்பளைன்னு எந்த வித்தியாசமும் பார்க்காம ஜாலியா பழகுறான், அவ்வளவுதான். நீ இங்கே படிச்சு வளர்ந்த பொண்ணு, அதனால இது உனக்கு பெருசா தெரியுது. ஆனா அர்ஜுன் வளர்ந்த உலகமே வேற பவி, தெரியுமா? அர்ஜுன் வளர்ந்த உலகம் வேறையா இருந்தாலும் நான் அர்ஜுன் தான் என்னோட உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் பாட்டி. இதெல்லாம் பாக்குறப்போ எங்க அந்த உலகத்துல நான் இல்லாம போயிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. நேத்து நடந்ததெல்லாம் பார்த்தப்ப என் மனசுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு பாட்டி. ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கை நிஜமாகுமான்ற குழப்பம் தான் அதிகமா இருக்கு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல பாட்டி. நீ என்ன செய்யணும்னு நான் சொல்லட்டுமா? எதுவுமே செய்யாத, அமைதியா இரு. உனக்கு புத்தரோட கதை தெரியுமா? உன்ன மாதிரியே குழப்பத்துல தவிச்சிட்டு இருந்த ஒரு சீடரை கூப்பிட்டுக்கிட்டு புத்தர் காட்டுக்கு போயிருக்காரு. அங்க அந்த சீடர் கிட்ட ஆத்துக்கு போய் குடிக்க தண்ணி கொண்டு வர சொல்லிருக்காரு. அந்த சீடர் போன நேரத்துல ஒரு மாட்டு வண்டி ஆத்த கடந்து போனதுனால ஆத்துல சேறு மேல வந்து தண்ணி கலங்கிருச்சு. திரும்ப வந்த அந்த சீடர் கொஞ்ச நேரம் கழிச்சு போனதும் சேரெல்லாம் அடங்கி இப்போ தண்ணி தெளிவா இருந்துச்சாம். அந்த தண்ணிய அவரு புத்தர் கிட்ட கொடுத்ததும் புத்தர் கேட்டாரா, நான் உன்னை ஒரு தடவை தானே தண்ணி கேட்டேன், நீ எதுக்கு 2 தடவை ஆத்துக்கு போனேன்னு. சீடரும் நடந்ததை சொன்னாரா. அப்போ புத்தர் சொன்னாரா, வாழ்க்கையும் இதே மாதிரிதான். நம்ம வாழ்க்கையிலயும் அந்த மாட்டு வண்டி மாதிரி சில விஷயங்கள் வந்து போறப்போ நாம கலங்கி போயிடுறோம். ஆனா கொஞ்ச நேரம் அமைதியா காத்திருந்தா அந்த கலக்கம் அடங்கி எல்லாமே தெளிவாயிடும்னு சொன்னாராம். இப்ப நான் உன்கிட்ட சொல்றதும் அதேதான். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து நீயும் கலங்கி போயிடக்கூடாது. அப்படி ஒரு நேரம் வரப்போ நீ எதுவும் பண்ணாம அமைதியா இருக்க கத்துக்கணும். குழம்பன தண்ணியை எப்படி குடிக்க முடியாதோ, குழம்பன மனசும் அப்படிதான் பவி. உன்னோட பலமே உன்னோட நம்பிக்கை தான். என்ன ஆனாலும் அந்த நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுறாம இருக்கணும். அப்பதான் நீ ஆசைப்படுறது உனக்கு கிடைக்கும். புரியுதா? கவலைப்படாத. அர்ஜுன் தானே உன்னோட உலகம். அந்த உலகம் என்னைக்கும் உனக்கானதாவே இருக்கும். தைரியமா இரு. ஹாய் பவி. என்ன காலையிலேயே கிச்சன் பக்கம் ஒதுங்கி இருக்க? வாட் ஸ்பெஷல்? அர்ஜுனுக்கு ப்ரோக்கோலினா ரொம்ப பிடிக்கும் நந்து. அதான் அவனுக்காக ப்ரோக்கோலி செஞ்சிட்டு இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா தான் பண்ற பவி. ஏன்? ஆமா, அர்ஜுன் வந்ததுல இருந்து அவனுக்காக மட்டும் என்னென்னமோ ஸ்பெஷலா பண்ணி கொடுக்குற. நானும் இங்கே தானே இருக்கேன். எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கியா? நீ அப்படி எதுவும் என்கிட்ட கேட்டதே இல்லையே. அப்ப கேட்ட செஞ்சு தருவியா? கண்டிப்பா. அப்போ எனக்கு நண்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதை செஞ்சு தரியா? பண்ணிடலாம். ஆனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சண்டே பண்ணிரலாம். சரி, ஓகே, டன். டேய் நந்து, இங்க வாடா. மா, என்னம்மா? என்னம்மா? அவ கூட என்னடா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க? அதுவா, பவி எனக்கு சண்டே நண்டு குழம்பு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கா. ஏன், அதை நாங்க செஞ்சு தரமாட்டோமா? நண்டு குழம்பு செய்ய சொன்னா பூண்டு குழம்பு மாதிரி ஒன்று செஞ்சு தருவீங்க. அதை யாரு சாப்பிடுவாங்க? ஆனா பவி அப்படி இல்லை. அவ சமையல்ல கில்லி. அதோட
அர்ஜுன் அவ சமையலை சாப்பிட்டு எப்படி பாராட்டின பாத்தீங்கல்ல? தோ இப்ப கூட அர்ஜுனுக்காக ஸ்பெஷலா ப்ரக்கோலி செஞ்சுக்கிட்டு இருக்கா. என்னது, அர்ஜுனுக்காக சமைக்கிறாளா? ஆமா அர்ச்சு. பாத்தியா ஜோதி, டிடி கோட்டு தைச்சு கொடுத்து நல்ல பேரு வாங்கினால, அது அவளுக்கு பிடிக்கல. அதான் உடனே சமைச்சு போட்டு என் பிள்ளைய மயக்க பாக்குறா. சரியான ஆள்தாமா இவ. டிடி, இவளை இந்த விஷயத்துல ஸ்கோர் பண்ண விடவே கூடாது. அப்புறம் நீ பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அம்மா, அவ சமைச்ச சாப்பாடுல உப்பு அள்ளி கொட்டிடவா? வாவ், ஐடியா செம்ம லேட்டஸ்டா இருக்கு. கைய கொடு. டேய் போடா. அவன் சொல்றதும் கரெக்ட் தான். இதெல்லாம் ஆதி காலத்து ஐடியா. தயவு செஞ்சு புதுசா யோசி டிடி. இப்படி பண்ணவா? மாம்ஸ் வீட்ல இருந்தா தானே அவ செஞ்ச சாப்பாடு சாப்பிடணும். நான் வேணா மாம்ஸ ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவா? ஜோதி, இது என்னமோ கொஞ்சம் நல்ல யோசனையா தோணல. பவித்ரா செஞ்சத சாப்பிட விடாம தடுத்த மாதிரியும் ஆச்சு, இவளும் அர்ஜுனும் வெளியில போய் பழகின மாதிரியும் ஆச்சு. சரி, அப்ப அர்ஜுன் வந்ததும் முதல்ல இத சொல்லி அவனை கூட்டிட்டு கிளம்பிரு. சரிம்மா. ஏ டிடி, அண்ணன் வந்துட்டான் பாரு, போ. அர்ஜுன், நான் இன்னைக்கு உனக்காக என்ன சமைக்கிறேன்னு சொல்லு. என்னது? ப்ரொக்கோலி. ப்ரொக்கோலியா? ஆமா அர்ஜுன், உனக்கு தான் அது சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்குமே. பிடிக்கும் தான், ஆனா நான் இன்னைக்கு வெஜ் சாப்பிட்ற மூட்லயே இல்ல. எனக்கு நல்லா நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அர்ஜுன். சும்மா பூமர் மாதிரி பேசாத பவி. என்னைக்கு வேணாலும் என்ன வேணா சாப்பிடலாம், அதான் என் பாலிசி. சரி விடு, நீ சமைக்கலனா என்ன? டிடி. மாம்ஸ், நீ பிரான் நல்லா சமைப்பல? சூப்பரா சமைப்ப மாம்ஸ். அப்போ பிரேக்ஃபாஸ்டுக்கு பிரான் கிரேவி செஞ்சிரு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நல்லா பண்ணிருவல? நீ போ மாம்ஸ், நான் அசத்திடுறேன். தேங்க்யூ டிடி. பாத்தீங்களா அண்ணி, என் பொண்ணு சமைச்சதான் சாப்பிடுவேன்னு அர்ஜுனே சொல்லிட்டான். அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும் ஜோதி. சில பேரு என்னதான் விழுந்து புரண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும். அது சில மரமண்டைகளுக்கு எங்க புரிய போகுது? அது மட்டும் இல்ல, நான் நல்லா சமைக்கணும்னு என்ன என்கரேஜ் பண்ணி மாம்ஸ் கிஸ் கொடுத்துட்டு போனதை நீங்க எல்லாம் பார்க்கல? இதுல இருந்து என்ன தெரியுது? மாம்ஸுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு. விடு டிடி, புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி இருந்தா அதுங்களே புரிஞ்சுக்கட்டும். சரி சரி, நீ வா, சமையல ஆரம்பி. உன் சாப்பாட்டை சாப்பிட்டு அவன் அப்படியே மிரண்டு போயிடணும். வா. டிடி, இந்த இது நம்ம கம்பெனி மசாலா. இத போட்டு பண்ணு, நல்லா வரும். டிடி, இந்தா பெப்பர். அர்ஜுனுக்கு பெப்பர் பிரான்னா ரொம்ப பிடிக்கும். இத நல்லா நுணுக்கி போடு. இந்தா. டிடி, இந்தா இந்த சீசனிங் பவுடரும் போடு. ஒரு வெஸ்டர்ன் டச் கிடைக்கும். ஐயோ, ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா? மாம்ஸ் என்னதான் செய்ய சொன்னாரு? இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி என் மொத்த குக்கிங்கையும் கெடுத்துறாதீங்க. கரெக்ட். Too many cooks spoil the broth. லூசு, அது சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு. ஹே அர்ச்சனா, அப்ப எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்றியா? அப்படி இல்ல டிடி, ஒருவேளை தப்பாயிட்டா? அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க.
ஹாய் டார்லிங், எப்படி இருக்க? என்ன ஹேமா, நான் உன்னை மறப்பனா? நீயும் நானும் அப்படியா பழகி இருக்கோம்? ஐ மிஸ் யூ டூ டார்லிங். மா, அர்ஜுன் வேற யாரையோ டார்லிங்னு போன்ல சொல்லிட்டு இருக்கான். அப்போ உங்க டாட்டர் நிலைமை அவ்வளவுதானா? அதை எப்படி மறப்பேன்? நீயும் நானும் சேர்ந்து என்னென்ன கூத்தடிச்சிருப்போம். உனக்கு ஞாபகம் இருக்கா டார்லிங்? ஒரு நாள் விடிய விடிய நம்ம வெளியில போய் என்ஜாய் பண்ணோமே, அதெல்லாம் மறக்கவே முடியாத மெமரிஸ் டார்லிங். சரி அதை விடு, நீ எப்போ வர? என்னது 1 ஹவர்ல வந்துருவியா? டார்லிங், நேரா வீட்டுக்கு வர உனக்கு நான் ஒரு சூப்பர் ட்ரீட் ரெடி பண்ணி வைக்கிறேன். நான் சொன்னா நீ அதை மறக்க மாட்டேன்னு தெரியும். ஒழுங்கா இங்க வர, அவ்வளோதான். ஓகே ஓகே டார்லிங், ஓகே. ஐ லவ் யூ. பவி, என்ன இங்க நின்றுட்டு இருக்க? என் டார்லிங் ஹேமா ஆன் த வே செம்மையா ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணும். ஓகேவா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீ சொன்னல, அதனால வெஜிடபிள் டிபார்ட்மெண்ட்டை நீ பாத்துக்கோ. சரி அர்ஜுன். டிடி, ப்ரான் கிரேவி தானே பண்ணிட்டு இருக்க? அதோட சேர்த்து சைடிஷ் ஐட்டம் ஒரு 2-3 பண்ணிக்கோ. அப்புறம் சிக்கன் லெக் பீஸு, சைனீஸ் ஐட்டம் ஒரு 2-3 பண்ணிக்கோ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 2 பேருமே காரம் கம்மியா போட்டு பண்ணுங்க. ஏன்னா ஹேமா டார்லிங்க்கு காரம் ஒத்துக்காது. புரிஞ்சதுல? நான் இந்த கலர் போட்டாலே டார்லிங்க்கு பிடிக்காதே. சரி, நான் போய் சட்டையை மாத்திட்டு வந்துடுறேன். 1 ஹவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும். சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுங்க. என்ன ஹேமா, நான் உன்னை மறப்பனா? நீயும் நானும் அப்படியா பழகி இருக்கோம். ஒரு நாள் விடிய விடிய நம்ம வெளியில போய் என்ஜாய் பண்ணோமே, அதெல்லாம் மறக்கவே முடியாத மெமரிஸ் டார்லிங். ஏய் நந்து, எதுக்குடா இப்போ இவ்ளோ சீன் போட்டுட்டு இருக்க? ஒரே குழப்பமா இருக்கு அர்ச்சனா. யார் அந்த ஹேமா? அர்ஜுனுக்கும் அவளுக்கும் என்ன தொடர்பு? டார்லிங் டார்லிங் கூப்பிடுற அளவுக்கு அவ்வளோ நெருக்கமா? இப்படி பல கேள்விகள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நாங்களே அது புரியாம தான் உட்காந்துருக்கோம். நீ வேறடா, சும்மா இருடா நந்து. அண்ணி, அப்போ ஒருவேளை அர்ஜுன் அமெரிக்காவிலேயே அந்த ஹேமாவை லவ் பண்ணிருப்பானோ? அதனால தான் கல்யாண பேச்சு எடுத்தாலே அதை ஆஃப் பண்ணிடுறானோ? ஆமா ஆமா, இருக்கலாம். அமெரிக்கா கலாச்சாரத்துல வளர்ந்தவன் கண்டிப்பா செய்யக்கூடிய ஆள் தான். ஏய் அர்ச்சனா, விட்டா நீயே கதை கட்டிடுவ போல. கொஞ்சம் அமைதியா இரு. டிடி கேட்டா கஷ்டப்படுவா. நந்து, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அது இந்த கலர் தான் ஹேமாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் போட்டிருக்கேன். ஆனா கொஞ்சம் டல்லா இருக்கு அர்ஜுன். அப்படியா சொல்ற? இப்ப பாரு.
இப்ப நல்லா பிரைட்டா இருக்கா? சூப்பர். அப்ப இது கண்டிப்பா ஹேமாக்கு பிடிக்கும். அம்மா, டிஃபன்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கா? ஆகுது ஆகுது. ஆமா, யாருடா அந்த ஹேமா? ஏன் டார்லிங்? அந்த டார்லிங்க தான் யாருன்னு கேக்குறோம். அது சர்ப்ரைஸ். ஹேமா வந்ததும் நீங்களே பாருங்க. என்ன நீ இது மூச்சுக்கு 300 தடவை டார்லிங் டார்லிங்னு சொல்றான்? ஆனா நான் எவ்வளவோ கதை கேட்டிருக்கேன், இப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உள்ள கதைய கேட்டதே இல்ல. பேசாம இதையே என் படத்துக்கு கதையாக்கிட்டா என்ன? ஆக்குவடா, நானே கடுப்புல இருக்கேன், உனக்கு இது கதையா தெரியுதா? நீ என்னடி சமையலை விட்டுட்டு வந்துட்ட? போமா, எனக்கு சமைக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அதுவும் மாமாக்காக நான் ஆசையா சமைக்கலான்னு இருந்தேன். எவ்வளவு ஒருத்தி வரானா, அவளை வேற மாம்ஸ் டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறாரு. அப்புறம் எப்படிமா சமைக்க தோணும்? அப்போ நீ சமைக்க போறதே இல்லையா? மாட்டேன். அப்படியே சமைச்சாலும் அதுல உப்பு காரத்தெல்லாம் அள்ளி போட்டு அந்த ஹேமா வாயெல்லாம் வெந்து போற மாதிரி பண்ணிடுவேன். ஏ லூசு, அப்படி எதுவும் பண்ணி தொலைக்காத. அப்புறம் அதுக்கும் அந்த பவியே நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவா. அவளா? ஆமா டிடி, உன்ன மாதிரியே அவளுக்கும் வரவளை நினைச்சு கடுப்பாதான் இருக்கும். ஆனாலும் அவ எப்படி ஒழுங்கா சமைச்சுக்கிட்டு இருக்கான்னு பாரு. இங்க பாரு, இதுல கூட அவ எப்படியாவது நல்லா சமைச்சு அர்ஜுனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறா. அந்த சாமர்த்தியம் ஏன் டிடி உனக்கு இல்ல? இங்க பாரு, வெளியில இருந்து வரப்போற எதிரிய பத்தி யோசிக்காம வீட்ல உள்ள எதிரிய நீ முதல்ல காலி பண்ணணும். அதுதான் நமக்கு முக்கியம். அதனால நீ முதல்ல உள்ள போய் சமைக்கிற வேலையை பாருமா, போ. இன்னைக்கு நீ நல்லா சமைச்சு கொடுத்தாதான் அர்ஜுன் இம்ப்ரெஸ் ஆவான். அதுக்காகவாவது ஒழுங்கா சமைமா, போ. எங்க அதான் ஆல்ரெடி ஹேமா அர்ஜுனை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாலே. உனக்கு கொன்னுடுவேன். யாரா இருக்கும்? என்ன நந்து, சமையல் வாசனை வாசல் வரைக்கும் மூக்க தொலைக்குது. அர்ஜுன் வந்ததுல இருந்து தினமும் விருந்து தானா? டேய், அர்ஜுனுக்கு இல்லடா விருந்து. பின்ன யாருக்கு? வேற யாரா கெஸ்ட் வராங்களா? கெஸ்ட் இல்லடா மனோ, அது ஒரு ஒஸ்ட். என்னடா சொல்ற? விருந்து ரெடி ஆகுது அர்ஜுனோட டார்லிங் ஹேமாக்காக. ஹேமாவா? அது யாரு? ஓ, உனக்கு அது யாருன்னே தெரியாதா? தெரியாது. இப்படி ஒருத்தைய பத்தி அவன்கிட்ட சொன்னதே இல்லையே. ஆனா மூச்சுக்கு 300 தடவை அவன் டார்லிங் டார்லிங்னு சொல்லிட்டு இருக்கான். என் டார்லிங் வரா, அவளுக்கு விருந்து தடுபடலாம் இருக்கணும்னு அர்ஜுன் சொன்னதுக்காக தான் இந்த சமையல் எல்லாம். என்ன திமிர் இருக்கணும் அவனுக்கு? அவனுக்காக நீங்க ஒருத்தர் இருக்கும்போது அது யாரு புது டார்லிங்? இருங்க, இப்பவே அவனை உண்டுலன் பண்ணிட்டு வரேன். ஹலோ ஹேமா டார்லிங், எங்க இருக்க? என்னது, ஏர்போர்ட் ஆனிட்டியா? அந்த சைடு ரொம்ப டஸ்டா இருக்குமே. விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு தானே டார்லிங் வந்துட்டு இருக்க. அதான் உனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குல்ல. ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால்ல டஸ்ட் அலர்ஜி வரைக்கும் சொல்றானே, அவ்வளோ க்ளோஸா? என்னன்னு பாப்போம். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமா? கொஞ்ச நேரம் தான், 2 நிமிஷத்துல இங்க ரீச் ஆயிடலாம். சீக்கிரம் வா, உனக்காக விருந்தே ரெடியா இருக்கு. அர்ஜுன், யார் வராங்க? ஹேமா வரா பாட்டி, என் ஃப்ரெண்டு, மை டார்லிங். டே நந்து, சூப்பர்டா. நான் சொல்லணும்னு இருந்தேன், நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீ செஞ்சிட்ட. ஐ லைக் திஸ். இந்த லூச பாத்தியா? எனக்கு போட்டியா ஒருத்தி வரா, அதுக்கு ஆரத்தி எடுத்துட்டு வந்து நிக்குது.
ஏற்கனவே ஒருத்தி வேற இருக்கா, இப்போ இவ வேற. காம்படிஷன் டஃப்பா இருக்க போகுது டிடி. ஆக்சுவலா ஹேமாவுக்கு இந்த மாதிரி கல்ச்சர் கஸ்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் நந்து, குட் ஒர்க். அவக்காருன்னு தான் நினைக்கிறேன். வாங்கடா. என்ன நீ உங்க பையன் இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டான்? நான் மட்டும் இந்த கன்றாவியெல்லாம் எதிர்பார்த்தனா என்ன? சரி விடு, யாரா இருந்தா என்ன, வரட்டும். அவளையும் ஒரு கை பார்த்துடலாம். வா. இதோட முடிஞ்சதா இல்ல மொத்தம் குத்தன்னு போயிடுவானுங்களா? அண்ணி, அவளை ஒரு கை பாத்துருவோன்னு சொன்னீங்க. ஆனா வந்திருக்கிறத பார்த்தா அவ மாதிரி தெரியுது. அதான் ஜோதி, எனக்கு ஒண்ணும் புரியல. ஹேமா ஹேமான்னு இவனையா சொன்னா? எப்படி இருக்க டார்லிங்? சூப்பர். நீ? சூப்பரா இருக்க. சரி டார்லிங். பவி, உன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா வந்துகிட்டே இருக்கு? ஹே மேன், திஸ் இஸ் மை டார்லிங். என்ன அர்ஜுன், உன் கையில பத்து வை. இதான் நந்து, மை கசின். இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க போங்க. இருங்க 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 இருங்க, அப்படியே உங்க வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. ஏ லூசு, இவன் ஒருத்தன் என்னமோ புது பொண்ணு மாதிரி வலது காலை எடுத்து வச்சு உள்ள வர சொல்ற. அதனால என்னத்த, டார்லிங் இப்பதான் நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்கான், அப்படியே வரட்டுமே. டார்லிங், உன்னோட ரைட் லெக் எடுத்து வச்சு நீ உள்ள வா. டார்லிங், இவங்க என் பாட்டி. வணக்கம் பாட்டி. அர்ஜுன், நீ ஹேமான்னு சொன்னது இந்த பையனை தானா? ஆமா பாட்டி, ஹேமச்சந்திரன். நாங்க எல்லாரும் ஹேமான் தான் கூப்பிடுவோம். ஹேமா, நான் உனக்கு என் ஃபேமிலி இன்ட்ரோ பண்றேன். இவங்க தான் எங்க அம்மா சரிதா, அது என் தங்கச்சி அர்ச்சனா, இவங்க என் அத்தை, இது அவங்க பையன் நந்து, அப்புறம் நீங்க பவி தானே? அர்ஜுன் உங்களை பத்தி அமெரிக்கால இருக்கிறப்போ நிறைய சொல்லியிருக்கான். சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு நடுவில் நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். அதுதான் அவனுக்கு ஒரே வேலை. ஒரு நாளைக்கு
ஒரு தடவையாவது உங்க டாபிக் வந்துடும். சிம்பிளா சொல்லணும்னா என் டார்லிங் மூச்சு விட கூட மறப்பான், ஆனா உங்க பேச்சு எடுக்க மறக்கவே மாட்டான். டேய் அப்புறம் இது தெரியுமே, டிடி தானே. என்ன பத்தி மாம் சொல்லிருக்காரா? சொல்லியிருக்கானே. நீங்க தானே அடிக்கடி வீடியோ கால் பேசுவீங்க? ஆமா ஆமா. நீங்க வீடியோ கால் பண்ணி பேசினா போதுமே, டார்லிங் பயங்கர குஷி ஆயிடுவான். அப்போ என்னை பத்தி மச்சான் ஏதாவது சொல்லியிருக்கானா? ஆமா, நீங்க யாரு? மனோ, இவனோட ஃப்ரெண்டு. ஓ சாரிங்க, உங்களை பத்தி எதுவும் பெருசா சொன்னது இல்லைங்க. அவன் சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா? என்ன எப்படி கேக்குறீங்க? வார்த்தைக்கு வார்த்தை டார்லிங் டார்லிங் கூப்பிட்றப்பவே தெரியணும்னாமா நாங்கள் எவ்வளோ க்ளோஸ்ன்னு. அதனால தான் அந்த கேள்வியே கேட்டேன். எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் எங்கள் ஊரில் மச்சான் தான் கூப்பிடுவாங்க. பட் அமெரிக்கா அப்படி இல்லை, ரொம்ப டெவலப்டு கல்ச்சர் அங்கே. ஒரு பையனும் பொண்ணும் அப்படி கூப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனால் என்ன நீங்கள் இவ்வளோ பேக்வேர்டாக இருக்கீங்க? உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு தெரியுமா? ஒரு ஆம்பளையும் சேர்ந்து வாழ்றதே தப்பில்லைன்றப்போ டார்லிங்னு கூப்பிடுறது சாதாரண விஷயம். உங்களுக்கு தான்ப்பா அது சாதாரணம், ஆனா எங்க ஊர்ல அது பெரிய அவமானம். ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், போக போக பழகிடுவீங்க. டார்லிங் முதல்ல போய் சாப்பிடலாம் வா. பவி டிடி போங்க, போய் சாப்பாடு எடுத்து வைங்க. இன்னைக்கு நீங்க சமைக்கிறத சாப்பிட்டுட்டு டார்லிங் மிரண்டு போயிடணும். டார்லிங் நீ சாப்பிடல? நீ சாப்பிடு முதல்ல. டார்லிங் இந்த லெக் பீஸ் சாப்பிடு. சூப்பர். டார்லிங் லெக் பீஸ் எடுத்து சாப்பிடு. டார்லிங் இந்த லெக் பீஸ் பார்த்த உடனே உனக்கு என்ன ஞாபகம் வருது? எதுவும் வரலையே டார்லிங். அட பாவி, இங்கே வா. டே டார்லிங் நீ இன்னும் எதையும் மறக்கவே இல்ல. பயங்கரமான ஆள்ரா நீ. டார்லிங் ஃபுட் எப்படி? கலக்கல் டார்லிங். மேடம் மேடம் மேடம். என்ன சிவராமன், ஏன் இப்படி ஓடி வரீங்க? என் பையனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருந்தேன் மேடம். ஆமா, அவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் மேடம்.
என்ன சொல்றீங்க? உங்க பையன் சந்தோஷா? ஏன் நீங்க ஏதாவது திட்டினீங்களா? நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல மேடம். சந்தோஷன் பேரை வச்சு அவனை சந்தோஷமா வளர்த்ததும் இல்லாம கண்ணுக்கு அழகா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ண மேடம். ஆனா அவன் எவனோ ஒருத்தனை இழுத்துட்டு ஓடி போயிட்டான் மேடம். என்னது ஒருத்தனா? பதட்டத்துல மாத்தி சொல்லாதீங்க. மாத்திலாம் சொல்லலமா, அதான் உண்மை. அந்த வீணா போனவன் எவனோ ஒரு பையனை லவ் பண்ணி அவங்க கூட தான் ஓடி போயிருக்கான். போனவன் சும்மா போகாம விடைகுடி சாமி விட்டு போகிறேன்னு சினிமா பாட்டு அப்படியே ஸ்டேட்டஸ்ல போட்டு ஓடி போயிட்டான். உங்க பையன் ஒரு பையனை லவ் பண்ணானா? ஆமாப்பா. வாவ், வாட் a இன்ட்ரெஸ்டிங். நோட் பண்ணிக்கிறேன். டேய் சும்மாறா. ஏங்க இந்த கன்றாவியான கதையை இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க பையன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை பிரிச்சு கூட்டிட்டு வாங்க. எனக்கு என்னமோ மேனேஜர் பையன் மட்டும் இல்ல, இவங்க 2 பேரும் கூட அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் தான் போல. அட பாவி, இவனை நான் என்னமோ நினைச்சேனேடா, இப்படி போய் சிக்கிருக்கானேடா. அதுவும் இந்த நூடுல்ஸ் மண்டையும் கூட. மேடம் எனக்கு ஒரு வாரம் லீவ் மட்டும் கொடுங்க மேடம். நானே இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு ஆபீஸ்க்கு வந்துடுறேன் மேடம். சரி போங்க. ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி மேடம், நான் வரேன் மேடம். ஹலோ, சொல்லு பிரபா. ஆமா, நான் அர்ஜுன் வீட்டில் தான் இருக்கேன். என்ன நீ யாரையோ பிரபான்றான்? முழு பேர் என்னன்னு கேளு. பிரபாகர்னு சொல்லுவான். ஐயோ, இவனுங்க எல்லாரும் இப்படித்தானா? ஓ, பார்லர்ல தான் இருக்கியா? மச்சான், பிரபா பார்லர்ல தான் இருக்கா. நான் கிளம்புறேன். ஃப்ரைடே வெட்டிங் ஃபேமிலியோட வந்துடணும். என்னது, கல்யாணமா? ஆமா. உங்களுக்கும் பிரபாவுக்குமா கல்யாணம்? ஆமா. ஏங்க இந்த மாதிரி மேரேஜ்லாம் அலோவ் பண்றாங்களா என்ன? ஏன், எப்பவுமே அலோடு தானே. அமெரிக்கால அலோடு, ஆனா இந்தியாவுல வெயிட் 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 வெயிட். பிரபாவையும் ஒரு பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா. ஏங்க அது என் லவ்வருங்க. பேரே ஜெயா பிரபாவதி. அவளை நான் பிரபா பிரபான்னு தான் கூப்பிடுவேன். ஓ அப்படியா? இல்ல நீங்க 2 பேரும் டார்லிங் டார்லிங்னு கூப்பிட்டுட்டு இருந்தீங்களா? அதான் அப்படி இருக்குமோன்னு நினைச்சிட்டோம். ஆரம்பத்தில் நாங்க பேசினப்போ எங்களையும் நீங்க அப்படிதான் நினைச்சீங்க. ஐயோ இல்ல இல்ல, நாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கல. ஆமாமா, நாங்க சத்தியமா அப்படிலாம் நினைக்கவே இல்ல. நீங்க பயப்படவே வேணாம். எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவில் இருக்கிறது எமோஷனல் பாண்ட். இதை விட ஸ்ட்ராங்கானது. அதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப். அட பாவி, உன்னால என் மச்சனை தப்பா நினைச்சிட்டேனேடா. வலிக்குது. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். எல்லாரும் என் மேரேஜுக்கு வந்துருங்க. வரேன் பாட்டி. சரிப்பா. நந்து, நீ கொஞ்சம் வா. என்ன டார்லிங், நம்ம 2 பேரையும் உங்க வீட்டுல லவ்வர்ஸ் நினைச்சு அப்படியே மிரண்டு போயிட்டாங்க போலயே. ஆமா டார்லிங், செம்ம காமெடி தான். நாமளும் அப்படிதானே ஒரு பிட்ட போட்டுருக்கோம். கதறி இருப்பாங்க. ஒரு நிமிஷம் டார்லிங். தம்பி. சொல்லுங்க பாட்டி. சாரி, நடந்ததெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் அர்ஜுனும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களோன்னு வீட்டில் பயந்துட்டாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆமா,
அர்ஜுன் அமெரிக்காவுல எப்படின்னா எப்படி கேக்குறீங்க? படிப்புல அவன் செம்ம ஸ்மார்ட்னு தெரியும். அப்ப லேடிஸ் விஷயத்துல கேக்குறீங்களா? ஏ நந்து, சும்மா இருக்க மாட்டேன். பரவாயில்ல, நீங்க கேட்கலனாலும் நான் சொல்றேன். அர்ஜுன் லேடிஸ் விஷயத்துல செம்ம வீக்கு. செம்ம வீக்கா? ஏய், நீ நினைக்கிற மாதிரி வீக் இல்லப்பா. அவன் அதுல செம முக்க. ஓ, காலேஜில் கூட அவனை நிறைய பொண்ணுங்க ட்ரை பண்ணாங்க. பயங்கர அழகா இருக்கிற பொண்ணுங்க கூட அவனை டேட்டிங் கூப்பிட்டு பார்த்தாங்க. ஆனா ஒருத்தருக்கும் செஞ்சு கொடுக்கலையே. அதுக்கு அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நான் என் பாட்டியோட வளர்ப்புன்னா. அர்ஜுன் அமெரிக்காவில் படித்தாலும் அவன் மற்ற பசங்க மாதிரி கிடையாது. ஸ்மோக் பண்ண மாட்டான், ட்ரிங்க்ஸு ட்ரக்ஸுன்னு எதுவுமே தொட மாட்டான். முக்கியமாக பொண்ணுங்க விஷயத்துலலாம் எனக்கு என்னன்னு இருப்பான். ஏன்டா அப்படி இருக்குன்னு கேட்டா, என் பாட்டி என்னை அப்படிதான் வளர்த்தாங்கன்னு சொன்னான். படிப்பை விட என் பாட்டி நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க கற்றுக் கொடுத்த மாதிரி நாம நடந்துக்கிறது தான் அவங்களுக்கு பெருமை. நீங்களும் இப்படி தான் இருக்கணும்னு எங்களுக்கே லெக்சர் எடுப்பான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவன் மேல ஒரு டவுட் இன்னமும் இருக்கு. என்ன டவுட்டு? அவன் மனசுல யாரோ ஒரு பொண்ணு இருக்கா. என்ன சொல்ற? ஆமா பாட்டி, எவ்வளவோ டிசிப்ளினடா இருக்கிறவனும் பொண்ணுங்க விஷயத்துல லேசா ஸ்லிப் ஆவாங்க. ஆனா அர்ஜுன் அப்படி ஆனதே இல்லை. நான் கூட அவன் வேற யாரையாவது லவ் பண்றானான்னு கேட்டேன். சிம்பிளா ஒரு இப்படி ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அந்த ஸ்மைலே தெரியும் அவன் மனசுல யாரோ இருக்காங்கன்னு. அதனாலதான் அவன் அத்தனை அழகான பொண்ணுங்களையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான்னு நான் கெஸ் பண்ணேன். ஓ, ஆனா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறவன் இதை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறான். நானும் அப்படியே விட்டேன். பாஸ், அர்ஜுன் மனசுல ஒரு பொண்ணு இருக்கான்னு கெஸ் பண்ணீங்களே, அந்த பொண்ணு யாரா இருப்பான்னு எந்த கெஸ்ஸும் இல்லையா? எந்த மாதிரி கேக்குறீங்க? அவ ஃபாரினா இல்ல இங்கயா? அமெரிக்கா வீட்டு பொண்ணா இல்ல இந்திய நாட்டு பொண்ணா? கண்டிப்பா அது இந்தியனா தான் இருக்கணும். ஓ, அதுவும் சவுத் இந்தியால இருக்கிற ஒரு பொண்ணா தான் இருக்கணும். அப்படின்னா பொண்ணு தமிழ்நாடா இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன், பொண்ணு இந்த ஊர்லயே இந்த வீட்லயே இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்னடா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லடா, சும்மாதான். சரி வா கிளம்பலாம். பாட்டி, நான் இவனை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். வாடா. பாட்டி, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். அப்பாடா, இப்பதான் ஜோதி எனக்கு நிம்மதியாவே இருக்கு. இந்த பையன் டார்லிங் டார்லிங்னு பேசினதை கேட்டு நான் கூட பயந்தே போயிட்டேன். நீங்க மட்டுமா? நானும் தான் அண்ணி. ஹேமச்சந்திரனை ஹேமானு கூப்பிட்டதுனால தான் இவ்ளோ குழப்பமும். அர்ஜுனையும் இவளையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்குள்ள நாம ஒரு வழி ஆயிடுவோம் போல அண்ணி. மா, தேவையில்லாம பயப்படாதம்மா. கண்டிப்பா நானும் மாம்சம் தான் ஒண்ணு சேருவோம். அப்படியா? அப்புறம் எதுக்கு அந்த ஹேமா வர்றதுக்கு அப்படி பயந்துட்டு இருந்த? அது வேற டிபார்ட்மெண்ட். இருந்தாலும் எனக்குள்ள 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கா. 100% கான்ஃபிடன்ஸை 200% மாத்ததான் இந்த நந்து வந்திருக்கேன். இந்த லூசு வேற. நான் இப்ப உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஏதாச்சும் பிரச்சனையை தானே கொண்டு வந்திருப்ப. நோ 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 நோ. இத கேட்டா நீங்க எல்லாரும் சந்தோஷத்துல ஸ்டன் ஆயிடுவீங்க. அப்பா தெய்வமே, நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, கிளம்பு.
அப்படி அசால்ட்டா நினைக்காத. இது உன் லைஃபவே மாத்தி அமைக்கிற பயங்கரமான மேட்ரு. தேவையில்லப்பா, நீ கிளம்பு. சொன்னா கேளு, மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவ. டேய் அவளை விடு. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. சொல்றேன், ஆனா எனக்கு என்ன கிடைக்கும்? 4 உத கிடைக்கும். மதர், நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு தெரியாம இப்படி அசால்ட்டா பேசுறியே. இது அர்ஜுன் மேட்டர், பாத்துக்கோங்க. என்னது அர்ஜுனை பத்தியா? என்ன நந்து? சொல்றேன் அத்தை, ஆனா அதுக்கு முன்னாடி இத சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு டீல பேசிடுவோம். டேய், நீ ஏதோ பிளானோட தான் வந்திருப்ப. நீயே உனக்கு என்ன வேணும்னு கேட்டு தொலை. ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் 1 lakh. என்னது 1 லட்சமா? ஆமாமா, நான் அடுத்து ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்க போறேன், அதுக்குதான். என்ன விளையாடிட்டு இருக்கியா? ஒன்னும் கிடையாது, போய் வேலையை பாரு. சரி ஓகே, லாஸ் உங்களுக்கு. ஐயோ ஜோதி, நீ கொஞ்சம் சும்மாரு. ஏதோ அர்ஜுனை பத்தி சொல்றான், இப்ப காசெல்லாம் ஒரு விஷயமா? நந்து, என்னன்னு மட்டும் சொல்லு. அது நிஜமாவே நாங்க சந்தோஷப்படுற மாதிரி விஷயமா இருந்தா அந்த பணத்தை நான் தரேன். கண்டிப்பா. ஐயோ கண்டிப்பா. ப்ராமிஸா? ப்ராமிஸா? கன்ஃபார்மா? ஓகே 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 ஓகே, சொல்றேன். அர்ஜுன் மனசுல ஒரு பொண்ணு இருக்காளாம். அவன் ஃப்ரெண்டு ஹேமா கூட சொல்லிட்டு போறான். என்னது, இன்னொரு பொண்ணா? அப்போ அமெரிக்கால அண்ணன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றானா? ஏண்டா, இதான் நாங்க சந்தோஷப்படுற விஷயமா? நான் இன்னும் முழுசா சொல்லவே இல்ல, அதுக்குள்ள எதுக்கு ரியாக்ட் பண்றீங்க? டேய், உன்னை யாரா பாஸ்வேர்ட சொன்னா? சொல்ல வந்தத படபடன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்றேன். அர்ஜுன் மனசுல இருக்கிற அந்த பொண்ணு எங்க இருக்கா தெரியுமா? எங்க? இங்க, இந்த வீட்ல. இதே வீட்ல இருக்கிற அந்த பொண்ணை நினைச்சுதான் அர்ஜுன் அமெரிக்கால எந்த பொண்ணு கூடயும் பழகாம இருந்திருக்கானா? நிஜமாவா சொல்ற நந்து? எஸ், கண்ணால பார்த்து காதால கேட்டுட்டு வந்திருக்கேன். அண்ணி, அர்ஜுன் மனசுல உள்ளவ இந்த வீட்ல தான் இருக்கானா? அது கண்டிப்பா டிடியா தான் இருக்கணும். அது என்ன ஜோதி இருக்கணும்? கண்டிப்பா இவளாதான் இருக்கும். டேய் நந்து, நிஜமாவே நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை தாண்டா சொல்லியிருக்க. அப்பாடா, இவ்ளோ குழப்பத்துக்கு அப்புறம் இப்பதான் மனசுல ஒரு தெளிவே வந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்பிக்கை வந்துருச்சு, அர்ஜுனுக்கும் டிடிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதெல்லாம் ஓகே தாமா. ஆனா எனக்கு ஒரு டவுட். என்ன? அர்ஜுன் மனசுல உள்ளவ இந்த வீட்ல தான் இருக்கானா? அப்போ அந்த பவியும் இந்த வீட்ல தானே இருக்கா? பவி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை பாட்டி, மார்க்கெட்டிங் பத்தி ஒரு புக்கை கேள்விப்பட்டேன், அதான் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு இருக்கேன். அடி பாவி, நீ அர்ஜுன் மனசுல என்ன இருக்குன்னு படிப்பேன்னு நினைச்சா இப்படி மார்க்கெட்டிங் புக்குன்னு படிச்சு யோசிச்சுட்டு இருக்க? ஓ, உனக்கு விஷயமே தெரியாதுல்ல? அர்ஜுன் மனசுல யாரோ ஒரு பொண்ணு இருக்காளாம். என்னது, மறுபடியுமா? ஏற்கனவே ஹேமான்னு ஒருத்தர் வந்ததுலயே நான் செமையா பயந்துட்டேன். அப்படி எதுவும் இல்லைன்னு இப்பதான் நிம்மதியா இருக்கேன். அதுக்குள்ள இன்னொருத்தரா? யாரு பாட்டி? வேற யாரு? நீ அதான் இருப்ப. அர்ஜுனோட ஃப்ரெண்டு அந்த ஹேமா இருக்கான்ல, அவன் தான் சொன்னான் அர்ஜுன் மனசுல யாரோ ஒரு பொண்ணு இருக்காளாம். ஃபாரின்ல அவனை எத்தனையோ பொண்ணுங்க விரும்பியும் அர்ஜுன் யாரையுமே விரும்பலையாம். அதுக்கு காரணமே அவன் மனசுல உள்ள அந்த பொண்ணு தானா.
ஆனா அது நானா தான் இருக்கோன்னு எப்படி பாட்டி சொல்றீங்க? உன்னை தவிர வேற யாரா இருக்கும் பவி? அர்ஜுன் ஃபாரின் போறதுக்கு முன்னாடி அவன் கூட நெருங்கி பழகி அன்பா இருந்தது நீதான். அப்ப உன்னை தானே அவன் மனசுல வச்சிருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நீயும் அர்ஜுனும் ஒண்ணு சேரணும்னு நாள் தவறாம அந்த கடவுள்கிட்ட வேண்டியிருக்க. அந்த வேண்டுதலுக்கெல்லாம் ஒரு விடை இருந்துதானே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் வேணும்னே தான் அவன் மனசுல நீ இருக்கேன்னு வெளிப்படையா சொல்லாம இருக்கான் பவி. இத கூட அவன் ஒரு பிராங்கா நினைச்சு பண்ணிருக்கலாம்ல. அப்படியா சொல்றீங்க? ஆமாம் பவி.